ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனார்களை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசிக்கு இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன். வாழ்நாள் முழுக்க வச்சுக்கலாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஒரு 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 70 வயசு வரைக்கும் இது உங்களுக்கு சார்ந்து இருக்கும். சரியா? அதனால் 30 வயசுலேருந்து 70 வயசு இருக்கிறவங்க இந்த வீடியோ முழுமையாக கேளுங்க. அதாவது தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க, உத்தியோகம் பண்ணுறவங்க, எதாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி. நான் நல்லா தான் சார் பண்ணுறேன், ஆனால் பணம் கிடைக்க மாட்டேங்கி, ஈஸியாக சம்பாதிக்க முடியல அப்படின்னு கஷ்டப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க. இந்த வீடியோவில் நான் பலனும் சொல்கிறேன், ஒரு சின்ன பரிகாரமும் சொல்கிறேன். அதை மட்டும் செய்யுங்க, ஈஸியாக சக்ஸஸ் ஆகிடுவீங்க, ஈஸியாக சம்பாதிக்கலாம். உத்தியோக ரீதியாகவும் சம்பாதிக்கலாம், தொழில் ரீதியாகவும் சம்பாதிக்கலாம், வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கலாம். மற்ற எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் ஈஸியாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். எப்படி சார் அப்படின்னா, அதுக்கு புதன் தான் ரொம்ப முக்கியம். புதன் தான் எதையும் இலகுவாக்குவார். சரியா? அதிர்ஷ்ட காரகன் புதனாலே 5 கூடியவன். நியூமராலஜியில் 5ஆம் நம்பருங்கிறது அதிர்ஷ்டம். சரியா? ஒரு பஞ்சம ஸ்தானத்துக்கு உள்ள நம்பர் 5ஆம் நம்பருங்கிறது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான நம்பர். அதுக்கு உடையவன் புதன். ஸோ வேத ஜோதிடத்தில் புதனுக்குன்னு ஒன்று இருக்குது. புதனாலே லக்குன்னு அர்த்தம், இரட்டைத்தன்மைன்னு அர்த்தம், டபுள் கோல் போடுறதுன்னு அர்த்தம், ஒரே கல்ல 2 மாங்கான்னு அர்த்தம், புதனாலே 2ன்னு அர்த்தம். சரியா? எதுவுமே ரெட்டிப்பாக செய்வார், ரெட்டிப்பு சந்தோஷத்தை கொடுப்பார் புதன். அதனால தான் என்ன சொல்லியிருக்கிறாங்க, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு இருக்காங்க. புதன் அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமானவர். தனுசு ராசிக்கு 10 கூடையவன், கர்ம ராஜ்யஸ்தானாதிபதி, ரொம்ப வேண்டியவர். சரி, இப்போ நம்ம உண்மை ஒன்றா சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள், ஹைப் பட்டன் ஆன் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தனுசு ராசியில் ஈஸியாக நான் சம்பாதிக்கணும் சார், நானும் என்ன சொல்லுவாங்க, நெத்தி வேர்வை விழுக சம்பாதிக்கிறேன், மாங்குன்னு வேலை பார்க்குறேன், ஆனால் ஒன்றும் வர மாட்டேங்குது சார், கைக்கு வருது வாய்க்கு கிடைக்க மாட்டேங்கி, வந்தால் நிற்க மாட்டேங்கி, ஓடி போயிடுது, பெருசாக கிடைக்க மாட்டேங்கி, நானும் எஃபெக்ட் போடுதேன். சரியா? ரொம்ப கஷ்டப்படுறேன், ஆனால் ரொம்ப அவுட்புட் இல்லை, ப்ராஃபிட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதை செய்யுங்க. லக்கண ரீதியாகவும் சொல்கிறேன், ராசிக்கும் சொல்கிறேன். சில பேருக்கு ஈஸியாக சில காரியத்தில் இருப்பாங்க, நோகாமல் நொங்கு தின்னுட்டு போயிடுவாங்க. ஈஸியாக இருப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க. அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா அந்த அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பு என்ன அமைப்பு சார் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் பிறந்த ராசி தனுசு ராசி இல்லைன்னா லக்கணம், ஏதோ ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. அந்த ராசி லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தோடு புதன் சம்மந்தப்பட்டிருப்பார். இப்போ நீங்கள் தனுசு ராசி மேச லக்கணம், இது ஒரு நல்ல அமைப்பு தான், ஒரு கோணம் தான். ராசிக்கு 10ஆம் இடம் கண்ணியில் அவர் ஆட்சி பெற்றிருப்பார். இவங்களுக்கு ஈஸியாக எல்லாம் அமையும். சரி, ஈஸியாக நல்லா சம்பாதிப்பாங்க, ரிஸ்க் எடுக்காமல் நல்லா ரஸ்க்கு சாப்பிடுவாங்க. இவங்க தனுசு ராசி மேச லக்கணத்தில் பிறந்திருக்காங்க. மேச லக்கணத்துக்கு 10ஆம் இடம் என்ன, மகரத்தில் புதன் இருப்பார். அருமையான அமைப்பு. ராசிக்கு 2ஆம் இடம், லக்கணத்துக்கு 10ஆம் இடம். பேசியே நல்லா சம்பாதிச்சிருவாங்க. சும்மா லைட்டாக 2 டைலாக் 2 வார்த்தை பேசினாலும் சரி, போன எடுத்து 2 வார்த்தை பேசினாலும் சரி, பணம் கொட்டுன்னு கொட்டும். ஏன்னா 2ஆம் இடத்துல புதன் நச்சுன்னு உட்காந்துருப்பார். மகரத்தில் அவர் என்ன ஸ்தான பலம் விட்டு உட்காந்துருப்பார். ஸ்தான பலம் போட்டு உட்காந்து லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார். இதுதான் விசேஷம். சரியா? நல்லா சுகப்படுவாங்க. தனுசு ராசி மேச லக்கணம், 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு. ராசிக்கு 2, லக்கணத்துக்கு 10, 4ஆம் இடத்தை பார்ப்பார். தனித்த புதனாக இருக்கணும். 4ஆம் இடம் கடகத்தை பார்ப்பார். நல்லா இருக்கும் இவங்களுக்கு. தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும். குறிப்பாக காய்கறி வியாபாரம், உணவு உற்பத்தி, போர்டிங் அண்ட் லாட்ஜிங்கு, சிற்றுண்டி, டிஃபன் சென்டரு, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். பழ வியாபாரம், ஜூஸ் வியாபாரம், வெளிநாட்டு வியாபாரம், கடல் கடந்த வியாபாரம், ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் நல்லாயிருக்கும். உட்காந்த இடத்துல உலகத்தை ஆளுவாங்க. ஃபோன் பண்ணியே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் பாருங்கள், ஒரு ஏசி ரூமில் உட்காந்துருப்பாங்க, ஃபோனை எடுத்தால் பிஸ்னஸ் விஷயமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க, எங்கேயும் அலைய மாட்டாங்க. சாப்பிட மட்டும் வீட்டுக்கு காரில் போவாங்க, 4 மணிக்கு மறுபடியும் ஆஃபீஸுக்கு வருவாங்க, 8:30க்கு வீட்டுக்கு போயிடுவாங்க. இவ்வளோ தான் அவங்க வேலையாக இருக்கும். நிறைய பேர் கொடீஸ்வரங்களாம் இப்படி இருக்கிறாங்க. அவங்கள ஏன் சார் சாத்தியப்படுது அப்படின்னா, ராசி இலக்கணத்துக்கு 10ஆம் இடத்தோட சுபத்துவமாக புதன் தொடர்பு கொள்வார். இது நிறைய பேருக்கு இருக்கும். இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கும் நிறைய பேருக்கு இருக்கிறோம். அவங்க ஈஸியாக நல்லா சம்பாதிப்பாங்க, எளிதாக நிறைய ஏர்ன் பண்ணுவாங்க. ரைட் நேயர்களே, நான் இந்த வீடியோ தலைப்பு எப்படி தான் போடுவேன், வாழ்நாள் முழுவதும் ஈஸியாக பணம் சம்பாதிப்பது எப்படி பாருங்கள். நானும் நிறைய போடுறேன். உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பறக்கணும், அதுக்காக தான் போடுறேன். வாழ்நாள் முழுவதும் ஈஸியாக பணம் சம்பாதிப்பது எப்படி ரைட்டு அப்படியே போடுறேன் பாருங்கள். சரி, இந்த அமைப்பில் புதன் இருந்தார்னா நல்ல அமைப்பாக இருக்கும். ஒரு உதாரணத்து ஜாதகம் சொல்லிட்டேன். தனுசு ராசி மேச லக்கணம், இதே மாதிரி மற்ற லக்கணத்துக்கு எடுத்துக்கோங்க. சரி சார், இதில் இன்னொன்று இருக்குது. அவர் ராசி லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தோட தொடர்பு பட்டினாலும் சரி, இல்லைனா 10 கூடியவன் சாரத்தில் வேந்த இடத்துல இருந்தாலும் சரி, நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? 2ஆம் தர பலன்களை கொடுப்பாரு. இப்படி டைரெக்டாக இருந்தார்னா நேரடியாக கொடுப்பாரு. 2ஆம் இடத்துல இருந்தார்னா அதுக்கேற்ற பலனை கொடுப்பாரு. இப்போ நீங்கள் தனுசு ராசி 10 கூடியவன் யார், புதன் தான். புதன் எங்கே சார் இருக்கிறாரு, அவருடைய நட்சத்திரம் எங்கே இருக்குது, விருச்சிகத்தில் இருக்குது, மீனத்தில் இருக்குது, கடகத்தில் இருக்குது.
கடகத்தில் 8ஆம் இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலும் தூர இடத்துக்கு அனுப்பிவிடுவார். சரியா? கடகத்தில் ஆயிலி நட்சத்திரத்தில் தான் சொந்த சாரத்தில் இருக்கிறாருன்னா பரவாயில்ல, தூர இடத்துக்கு அனுப்பிவிட்டு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? இப்படி தர சில தொழிலை கொடுப்பாரு, அதில் ஈஸியாக வந்து சம்பாதிக்கலாம். இல்லைன்னா லக்கணத்துக்கு அவர் வந்து நல்ல இடத்துல உட்காந்துருக்கணும். சரியா? ராசி லக்கணத்துக்கு அவர் உட்காந்துருக்கணும். இல்லைன்னா தன்னுடைய அந்த நட்சத்திர ராசிக்கு வந்து 10 கூடியவன் சாரத்தில் உட்காந்துருக்கணும். இப்போ வந்து நீங்கள் வந்து தனுசு ராசி மேச லக்கணம், மேச லக்கணத்து 10 கடை 10ஆம் இடம் மகரம், சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கலாம். சனி பகவான் நட்சத்திரம் எங்கே இருக்கும்? மீனம், உத்திரட்டாதி, அனுசம் விருச்சிகத்தில் இருப்பார், இல்லைனா கடகத்தில் இருப்பார், பூச நட்சத்திரம். சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, புதன் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளணும், இல்லைனா 10 கூடையும் கூட சேர்ந்து இருக்கணும், இல்லைனா 10ஆம் அதிபதி சாரத்தை வாங்கியிருக்கணும். சரியா? இப்போ மறுபடியும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். தனுசு ராசி மிதுன லக்கணம், இது ஒரு நல்ல அமைப்பு தான். ராசிக்கு லக்கணம் 7ஆம் இடம், லக்கணத்தில் இருக்கிற கிரகம் ராசியை பார்க்கும். லக்கணத்துக்கு 10ஆம் இடம் எது? மீனம். ராசிக்கு 10ஆம் இடம் மிதுனம். லக்கணத்துக்கு 10ஆம் இடம் உங்கள் ராசிநாதன் குருவுடைய வீடு வரும். புதன் வந்து குரு சாரத்தில் இருக்கணும், இல்லைன்னா குருவோடு சேர்ந்து இருக்கணும். தனுசு ராசி மிதுன லக்கணம், புதனும் குருவும் ஒரு இடத்துல இருக்கணும். எங்கே சார் இருக்கலாம்? கன்னியில் இருக்கலாம், அல்லது மீனத்தில் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா லக்கணத்துக்கு 10 கூடியவன் யார்? குரு சாரத்தில் புதன் இருக்கணும். எங்கே இருக்கலாம்? குரு நட்சத்திரம் நிறைய இடத்துல வரும். எங்கெங்கே வரும்? மிதுனத்தில் இருக்கும், புனர்பூசம், கடகத்தில் ஒரு பாதம் வரும், அதுக்கடுத்து துலாமில் இருக்கும், விருச்சிகத்தில் இருக்கும், அடுத்து வந்து கும்பத்தில் இருக்கும், மீனத்தில் இருக்கும். ஏன்னா குரு நட்சத்திரம் உடஞ்சி இருக்கும், 2 உடஞ்சிருக்கும். அதனால் அந்த நட்சத்திரம் காலில் வந்து புதன் நின்னாலும் நல்ல பலன்களை கொடுப்பார். ஓகே, விளக்கம் போதும். சரியா? புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சில பேருக்கு புரியாது. ஜோதிட நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு புரியாது. அதாவது என்னென்னா, புதன் உங்கள் ராசி லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளணும், இல்லைனா 10 கூடையும் கூட சேர்ந்து இருக்கணும், இல்லைனா 10 கூடையவனுடைய சாரத்தில் இருக்கணும். லக்கணத்துக்கு இருந்தார்னா 100க்கு 90% பலன் கொடுப்பாரு. ராசிக்கு இருந்தார்னா 100க்கு 70% பலன் கொடுப்பாரு. லக்கணங்கிறது எப்படின்னா, நீங்கள் பிறக்கும் போதே அந்த அமைப்பில் பிறந்துருவீங்க, ஈஸியாக சம்பாதிக்கிற மாதிரி பிறந்துருவீங்க. உங்கள் அப்பா ஒரு பெரிய தொழிலதிபராக இருப்பார், இல்லைனா உங்கள் அப்பா ஒரு பெரிய வியாபாரியாக இருப்பார், அவர் பிடிச்சிக்கிட்டே பின்னாடி போயிடுவீங்க. இன்றைக்கி நாட்டில் நடக்கு பார்த்தீங்களா? இன்றைக்கி நாட்டில் பாருங்கள், ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருப்பார், அவர் மகன் அப்பாவுடைய செல்வாக்கு வச்சு அவர் ஈஸியாக முன்னாடி வந்துடுவார். மற்றவங்களால விலக்கி விட்டுட்டு அவர் முன்னாடி வந்துடுவார். முன்னாடி இருக்கிறவங்களாம் அவர் செலக்ட் போட்டுருவாங்க, தலைவர் மகன் வரான்ப்பா, வழிவிடுன்னு அவர் முன்னாடி வந்துடுவார். சில பேர் கஷ்டப்பட்டு மேலே வரணும். இப்படிலாம் நம்ம நடைமுறையில் பார்க்குறோம். அது மாதிரி தான் உங்களுக்கு லக்கணத்தில் நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் அப்பா பேரை வச்சு நீங்கள் முன்னாடி வந்துடுவீங்க. எல்லோரும் உங்களுக்கு வழி விட்டுருவாங்க, எல்லோரும் செலக்ட் போட்டுருவாங்க, நீங்கள் சல்லுன்னு மேலே வந்துடுவீங்க. ஒரு 40 வயசுக்குள்ளே மேலே வந்துடுவீங்க. ராசிக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கஷ்டப்பட்டு தான் வரணும். நீங்களாக கரணம் அடிக்கணும். சரியா? உங்கள் கையில் கரணம் அடித்து உருண்டு பரண்டு தான் மேலே வரணும். இதுதான் ராசிக்கும் லக்கணத்துக்குள்ள வித்தியாசம். ஓகே நேயர்களே, தனுசு ராசிக்கு நிறைய வீடியோ போடுறேன். என் வீடியோ கேட்குறவங்களே ஒரு ஜோசியராக இருக்கலாம். ரைட்டு, இப்போ வந்து பரிகாரத்துக்கு வர்றோம். இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா நல்ல அமைப்பு தான் சார். இந்த அமைப்புலாம் இல்லை சார், எனக்கு புதன் வந்து ராசி லக்கணத்துக்கு சம்மந்தப்படலை, 10ஆம் இடத்தோடு சம்மந்தப்படலை, 10 கூடவன் கூட சேர்ந்து இல்லை, 10 கூடவன் சாரத்துலேயும் இல்லை, எனக்கு வேறு மாதிரி இருக்குது சார், எனக்கு ராசி தான் தெரியும், லக்கணமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, நான் எப்படி சார் ஈஸியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிறத செய்யுங்க. சரியா? இது பொதுவானது, அனைவருக்கும் சர்வரோக நிவாரணை, எல்லாரும் செய்யலாம். சரியா? தனுசு ராசியில் பிறந்தவர்கள், மூலம், போராடம், உத்திராடத்தில் பிறந்தவங்க இதை மட்டும் செய்யுங்க. சரியா? நான் லக்கண ரீதியாக சொல்கிறேன், என்ன வழிபாடு பண்ணணும்னு சொல்கிறேன், அதை மட்டும் செய்யுங்க. இப்போ வந்து மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து புதன் எங்கே இருக்கணும் சரிமா? மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து புதன் வந்து மகர கும்பத்தில் இருக்கலாம், நல்ல யோகம்தான். அதுபோல் சனிப்பானுடைய சாரத்தில் இருந்தாலும் நல்ல யோகம்தான். முதல் லக்கண ரீதியாக சொல்லிக்கிறேன். என்ன லக்கணம் தெரிஞ்சவங்களுக்கு இது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதுக்கு பின்னாடி நான் பரிகாரம் சொல்கிறேன். ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து சனி சாரத்தில் தான் இருக்கணும். சரியா? சனி பகவான் வீட்டில் தான் இருக்கணும், மகர கும்பத்தில் தான் இருக்கணும், சனி பகவான் சாரத்தில் இருக்கலாம். மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் வீட்டில் இருக்கணும், தனுசு மீனத்தில் இருக்கணும், குருவுடைய சாரத்தில் இருக்கணும். கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் வீட்டில் இருக்கணும், மேசம் விருச்சிகத்தில் இருக்கணும், செவ்வாயோட சாரத்தில் இருக்கணும். அந்த நட்சத்திர சாரம்லாம் இருக்குது, அதெல்லாம் தெரியணும். நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது. சரி, சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் வீட்டில் இருக்கணும், துலாம் கன்னியில் இருக்கணும். கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் வீட்டில் இருக்கணும், கன்னி மிதுனத்தில் இருக்கணும். துலா லக்கணத்தில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சந்திர வீட்டில் இருக்கணும், கடகத்தில் இருக்கணும், இல்லைன்னா சந்திரனுடைய சாரத்தில் இருக்கணும். விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் வீட்டில் சிம்மத்தில் இருக்கணும். தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் வீட்டில் கன்னி அல்லது மிதுனத்தில் இருக்கணும். மகரம் தனுசு ராசி மகரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர வீட்டில் இருக்கணும். சரியா? துலாம் அல்லது ரிஷபத்தில் இருக்கணும். கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க தனுசு ராசியில் செவ்வாய் வீட்டில் இருக்கணும், மேசம் அல்லது விருச்சிகத்தில் இருக்கணும், இல்லைன்னா செவ்வாயோட சாரத்தில் இருக்கணும். மீன லக்கணத்தில் பிறந்தவங்க தனுசு ராசியில் யார் வீட்டில் இருக்கணும்? குரு வீட்டில் இருக்கணும், தனுசு அல்லது மீனத்தில் இருக்கணும், இல்லைன்னா குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கணும். இது வந்து இந்த லக்கண ரீதியாக எந்தெந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். இதில் எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க. சார் நான் வந்து
தனுசு ராசி கும்பலக்கணத்தில் பிறந்திருக்கிறேன். புதன் எந்த வீட்டில் இருக்கணும், எந்த வீட்டில் இருந்தால் நல்லது, எனக்கு ஈஸியாக தொழில் அமையும், ஈஸியாக நான் சம்பாதிக்கப்படி கேளுங்க, நான் அதை சொல்லுவேன். அதுக்கு உண்டான பரிகாரத்தையும் சொல்லுவேன். ரைட்டு. இப்போ பரிகாரம், பொதுவான பரிகாரம் வந்துருச்சு. இந்த வீடியோவின் இறுதி பக்கத்துக்கு வந்துட்டோம். என்ன சார் அப்படி பார்த்தோம்னா, இப்போ தனுசு ராசியிலே பிறந்திருக்கிறீங்க, லக்கணம்லாம் தெரியலை, நான் ஈஸியாக சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு காரியம் பண்ணுங்கள். புதன்கிழமை, வாரத்தில் ஒரு நாள் புதன்கிழமை, புதன் உரையில் பாசிப்பருப்பு சாதம் மாட்டுக்கு கொடுங்க. பசு மாட்டுக்கு பாசிப்பருப்பு சாதத்தில் பாசிப்பருப்பு ஊற்றி அப்படியே கொடுத்துருங்க. ஏன்னா பாசிப்பருப்பு அவிச்சு பாயில் பண்ணி அவிச்சு தாளித்து அப்படியே வச்சுருங்க. ஸோ பசு மாட்டுக்கு புதன்கிழமை நீங்கள் பாசிப்பருப்பு சாதம் கொடுக்கணும். காலையில் 6 to 7 கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பு, புதன் உரை. இல்லைனா மதியம் 1 to 2 கொடுங்க. ஸோ 2 நேரம் உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. காலையில் 6 to 7, இல்லைனா மதியம் 1 to 2 புதன் உரையில் தான் கொடுக்கணும். சரி சார், இப்போ நான் மேச லக்கணத்தில் பிறந்துக்கிறேன், என்றைக்கு சார் கொடுக்கணும் அப்படின்னா, மேச லக்கணத்தில் பிறந்தவங்க, மேச லக்கணம் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை கொடுங்க. செவ்வாய்க்கிழமை பசுமாட்டுக்கு காலையில் 6 to 7, இல்லைனா மதியம் 1 to 2 கொடுங்க. மேச லக்கணம் விருச்சிக லக்கணம். ரிஷப லக்கணம் துலா லக்கணம் வெள்ளிக்கிழமை கொடுங்க. வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7, இல்லைனா மதியம் 1 to 2 பசுமாட்டுக்கு பச்சரி சாதம் கொடுங்க. பாசிப்பருப்பு சாதம் பரிகாரம் ஒன்று தான், பாசிப்பருப்பு சாதம் தான். அது பாசிப்பருப்பு சாம்பார் வச்சு அதை அப்படியே கையோட சாதத்தில் போட்டு அப்படி பசுமாட்டு கொடுத்துடணும். அடுத்து தனுசு மீன லக்கணத்தில் பிறந்தவங்க வேலைக்கிழமை கொடுங்க. தனுசு மீன லக்கணத்தில் தனுசு ராசியில் பிறந்தவங்க வேலைக்கிழமை காலையில் 6 to 7, மதியம் 1 to 2 அந்த ஓரையில் நீங்கள் அந்த சாதத்தை கொடுத்துருங்க, பாசிப்பருப்பு சாதத்தை கொடுத்துருங்க. மகர கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமை காலையில் 6 to 7, இல்லைனா மதியம் 1 to 2 பாசிப்பருப்பு சாதத்தை பசுமாட்டு கொடுத்துருங்க. வேறு என்ன இருக்குது? கன்னி மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை காலையில் 6 to 7, இல்லைனா மதியம் 1 to 2 பசுமாட்டுக்கு பாசிப்பருப்பு சாதத்தை கொடுத்துருங்க. எல்லா லக்கணத்துக்கும் சொல்லிட்டே நினைக்கிறேன். கடக லக்கணத்தில் பிறந்தவங்க திங்கக்கிழமை கொடுங்க. சரியா? காலையில் 6 to 7, இல்லைனா மதியம் 1 to 2. சார் இந்த டைம் மேட்ச் ஆகலைன்னா எப்போனாலும் கொடுங்க. சரியா? உங்களுக்கு டைம் எப்போ சாத்தியப்படுதோ அப்போ கொடுங்க. சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை கொடுங்க. சரியா? ஞாயிற்றுக்கிழமை 6 to 7, இல்லைனா மதியம் 1 to 2 பாசிப்பருப்பு சாதத்தை கொடுங்க. நான் எதுக்கு இந்த டயத்தை சொல்கிறேன்னா, அந்த ஓரை அன்றைக்கி கொடுக்குறது தான் முக்கியம். அந்த 4 ஓரை அன்றைக்கி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் மெனக்கடணும். நிறைய பரிகார வழிபாடு இன்றைக்கி யூடியூப் எடுத்துகிட்டால் எல்லாமே பரிகார வழிபாடு தான், எங்கே போனாலும் பரிகார வழிபாடு தான். ஆனால் போதி ஜோதிடத்தில் நான் பரிகார வழிபாடு சொன்னேன்னா அந்த வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் தான் சொல்லுவேன். சரியா? கொஞ்சம் ரிலேட்டடாக தான் சொல்லுவேன், க்ளோஸாக தான் சொல்லுவேன். எந்த அளவுக்கு அதில் பலன்கள் அதிகமாக கிடைக்குமோ அதை பார்த்து தான் சொல்லுவேன். கொஞ்சம் மைக்ரோ லெவலில் தான் சொல்லுவேன். அதை கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை கரெக்டாக செஞ்சுட்டிங்கன்னா நல்வழிப்படுவீர்கள். இருக்கிற லெவலை காட்டிலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். கஷ்டம் குறையும். ஈஸியாக சில காரியங்களை சாதிப்பீங்க. ஈஸியாக உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஓகே நேயர்களே, சொல்லியாச்சு, ராசிக்கும் சொல்லியாச்சு, லக்கண ரீதியாக அமைப்பும் சொல்லியிருக்கிறேன். லக்கண ரீதியாக பிறந்தவர்கள் எந்தெந்த கிழமையில் எந்த டயத்தில் கொடுக்கணும் அதையும் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு மேலே சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? சில பேருக்கு சந்தேகம் இருக்கும், சந்தேகம் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சந்தேகத்தை எனக்கு புரிகிற மாதிரி கேளுங்க. சரியா? நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியணும், பார்த்தோன்னே புரியணும். இந்த தங்கிலீஷ்லாம் போடாதீங்க, தமிழ்லேயே போடுங்க. சரியா? தமிழ்லேயே போடுங்க, எனக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறோம். தாய்மொழியாம் தமிழ்லேயே போடுங்க, மிக சிறப்பாக இருக்கும். இந்நேரம் புதனுடைய நாமத்தை சொல்லுங்கள். நீங்கள் எப்படி இருந்தாலுமே புதன் தான் உங்களுக்கு ஈஸியாக தொழிலை வகுத்து கொடுக்குறவர், வியாபாரத்தில் வகுத்து கொடுக்குறவர், உத்தியோகத்தில் ஈஸியான லாபத்தை கொடுக்குறவர். புதனுடைய நாமத்தை சொல்லுங்கள். புதன் பவனை போற்றி, கன்னிராசி குடிவனை போற்றி, மிதுனராசி குடிவனை போற்றி, கணக்கனை போற்றி, தூதனை போற்றி, தேர்ப்பாகனை போற்றி, பச்சை மாலை போற்றி, அறிவனை போற்றி, சௌமினை போற்றி, விஷ்ணு பக்தனை போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். அவருடைய நாமம் தெரியாதவங்க லட்சுமி நாராயண நாமத்தை சொல்லுங்கள், பெருமாள் நாமத்தை சொல்லுங்கள். கோவிந்தா போற்றி, கோபாலா போற்றி, கோதர்ஷனா போற்றி, மாதவா போற்றி, மதிசூதனா போற்றி, மணிவண்ணா போற்றி, முராரி போற்றி, ஸ்ரீகரி போற்றி, உலகளந்த உத்தமனை போற்றி, உப்புளியப்பனை போற்றி, திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாளை போற்றி அப்படின்னு நிறைய இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச நாமத்தை, பெருமாள் நாமத்தை தனுசு ராசி நேயர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஈஸியாக நீங்கள் சம்பாதிக்கலாம், ஈஸியாக ஒவ்வொரு காரியத்தை அணுகலாம். வாழ்நாள் முழுக்க ஒரு 30 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் நல்லபடியாக சாதிக்கலாம். 70 வயசுங்கிறது பேருக்கு தான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி 90 வயசு வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. அரசியல் கட்சி தலைவர்லாம் 80 வயசு வரைக்கும் ஆக்டிவாக இருக்கிறாங்க. சரியா? அதனால் எதை பற்றி கவலைப்படாதீங்க. நம்ம போதி ஜோதிடத்தில் சிலதை சொல்லுவேன், நான் கொஞ்சம் ஈஸியாக சொல்லிட்டு போகிற மாதிரி தான் தெரியும். அதனால் அதில் நிறைய விஷயம் இருக்கும். சரியா? கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்யுங்க, நல்லா இருக்கலாம். வாழ்க வளமுடன். எல்லாமல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு, மகம் போராடம் உத்திராட நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்களும் வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடுவோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.